வந்து இங்க என்ன நேரத்தை நோட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் காதுக்குள்ள எல்லாம் கத்திரிக்கோள் போது வெட்டிட்டு வச்சிருக்கீங்க. நான் முடியே எடுத்தாச்சு. இந்த வால்ல இருக்க முடிக்காக கைய காய வைக்கணுமா? வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் தருண். இவர் வந்து ஒரு பொமரேனியன் இந்தியன் ஸ்பிரிங்ஸ்னே சொல்லலாம். சோ இவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் வீடு முழுக்க இருந்துச்சு. சோ அதனால வந்து ஜீரோ கட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நெயில தான் நம்ம கட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா இந்த சைட் நெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருந்தது. சோ அது சில நேரம் அவரே வந்து சொரியும் போதோ இது பண்ணும் போதோ புண்ணாக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அடுத்து ஃபர்ற ஃபுல்லா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தெரியும், நான் வந்து எப்பவுமே வந்து பேரண்ட்ஸ்ட கேட்கிற முதல் விஷயம், வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களா வெளியில விடுவீங்களா? ஏன்னா நீங்க வெளியில விட்டீங்க அப்படின்னா ஃபர்ற ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாடி தாங்காது, ஸ்கின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அவங்க வந்து இல்லைங்க நாங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்க போய் தாங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் ஜீரோ கட்டுக்கே ஒத்துக்கிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா உண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் நிறைய இருக்குன்னு எதிர்பார்த்தா, ஆனா உண்ணி எதுவுமே இல்லை, ஹேர் ஷெட்டிங் மட்டும்தான். ஸோ ஹேர் ஷெட்டிங்க்கு எப்பவுமே ஜீரோ ட்ரிம் கரெக்டான்னு கேட்டா கிடையாதுங்க. நம்ம வந்து ஜீரோ ட்ரிம் பண்ணாம ப்ராப்பரா கோம்பிங் பண்ணாலே போதும். ஜீரோ ட்ரிம்ல இருந்து அந்த ஹேர் ஷெட்டிங்கை வந்து நம்ம குறைச்சிடலாம். பட் நிறைய பேரால அதை பண்ண முடியாது. அவங்களால அந்த டைம் ஒதுக்கி அதுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. அந்த ஃபர் எல்லாம் பறந்து வந்து ஃபுட்ல விழுறதுக்கு சான்சஸ் உண்டு. குழந்தைங்களுக்கு மூக்குல போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப தும்பிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்க போய் தான் நம்ம ஜீரோ ட்ரிமே பண்றோம். அப்படி இல்லாம நீங்க எக்காரணத்தை கொண்டு ஜீரோ ட்ரிப் பண்ணாங்க. இவருக்கு உண்ணி இருக்கு, ரொம்ப இல்ல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. சோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து இருந்தாலும் அந்த உண்ணியை எடுக்காதீங்க. ஏன்னா உண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நீங்க உங்க டாக்ஸுக்கு உண்ணியை எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து அதுபடி ஒரு தப்பா செய்யாதீங்க. ஏன்னா ஒரு உண்ணியை எடுக்கும் போது அதனுடைய பிளட் சக்கிங் கொடுக்கு இருக்கும். அந்த கொடுக்கு வந்து அதுலயே தான் இருக்கும். சோ அது என்ன ஆகும்னா ரெண்டு விதத்துல, ஒண்ணு இன்ஃபெக்ஷன் உண்டாக சான்சஸ் உண்டு. அப்படி இல்லைன்னா வேற உண்ணிகளை வந்து ஈர்க்க, அந்த பிளட் ஸ்மெல்லுக்கு வந்து ஈர்க்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் உண்டு. அதனால நீங்க என்னைக்குமே செய்ய வேண்டியது டைரக்டா டாக்டர்கிட்ட போங்க. அவங்க பாடி வெயிட் செக் பண்ணி சொன்ன பிறகு அதுக்குன்னு சூ டேப்லெட்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு, இல்லாட்டா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அதை எதையா ட்ரை பண்ணுங்க. ஸோ அவர் அழகா ரெடி பண்ணி வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.